இந்த ஒரு புரிதல் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த சொட்டர் பின்னுவாங்கள்ல, சொட்டர் பார்த்தீங்கன்னா கை தனியாக கால் உடம்பு தனியாக இருக்காது, அது ஒன்றா தான் பின்னிருப்பாங்க. ஒரு நூலை பிடிச்சி இழுத்துட்டிங்கன்னா என்ன ஆகும்னா ஒட்டுமொத்த சொட்டருமே கலைஞ்சிடும். இந்த ஒரு புரிதல் உங்களுக்குள்ளே வந்துச்சுன்னா ஒட்டுமொத்த நம்முடைய எத்தனை சுமை இவ்வளோ நாளாக மனசில் வச்சுருந்தோமோ, எத்தனை பொதிகளை சேர்த்து வச்சோமோ எல்லாமே என்ன ஆகிடும், காணாமல் போயிடும். புத்தர், ஜே.கே. ரமணர் இவங்க எல்லாரும் ஒரு கட்டத்தில் தங்களுக்குள்ள ஆசைகள் அற்ற நிலையில் வேறு ஒரு பரிமாணத்தில் மனம் இயங்குவதை கண்டுபிடித்தார்கள் என்றால் அது நிச்சயமாக உணர்மனமாக இல்லாமல் ஆன்மாவாகத்தானே இருக்க முடியும், இல்லை என்றால் அடிமனமாகத்தானே இருக்க முடியும். மாற்றம் என்பது அடிமனதில் அல்லது ஆன்மாவில் ஏற்பட்டால் தானே உண்மையான மனமாற்றமாக இருக்க முடியும். அதாவது உணர்மனம், அடிமனம், ஆழ்மனம். ஓகேங்களா? உணர்மனம்ங்கிறது நமக்கு வெளிப்படையாக தெரியக்கூடிய இந்த மனசு. இப்போ நமக்கு தெரியுது இல்லைங்களா, மனசை ஃபீல் பண்ணுறோம்ல, இது உணர்மனம். அடிமனம் அப்படிங்கிறது நம்முடைய இயல்பு. ஆழ்மனம் அப்படிங்கிறது நம்முடைய பிரபஞ்ச மனம், நம்ம உள்ளே இருக்கக்கூடிய ஆழ்மனம். இப்போ சில நேரத்தில் ஆழ்மனத்தின் மூலமாக நமக்கு ஒன்று வெளிப்படுதுன்னு வச்சுங்களேன், நேரடியாக ஆழ்மனம் வெளிப்படாது. அடிமனத்திலிருந்து வெளிப்பட்டாலும் சரி, ஆழ்மனதிலிருந்து வெளிப்பட்டாலும் சரி, உணர்மனதின் வழியாகத்தான் வெளிப்பட்டாக வேண்டும், வேறு வாய்ப்பே கிடையாது. எது வந்தாலும் உணர்மனதின் வழியாக தான் வெளிப்படும். பட் மாற்றம்ங்கிறது ஆழ்மனதில் ஏற்பட்டிருந்தால் தானே அது உணர்மனதில் அதுதான் வரேன் நான். என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம புரிஞ்சிக்கிறது எது புரிஞ்சிக்கிறதுனா, நம்முடைய அடிமனம் புரிஞ்சிக்கல, நம்முடைய ஆழ்மனத்துக்கு புரிதலை கொடுக்கல, நம்முடைய அறிவுக்கு தான் நம்ம புரிதலை கொடுக்குறோம். இந்த அறிவுக்கு ஏற்பட்ட புரிதல் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அடிமனதையோ ஆழ்மனதையோ எந்த மாற்றமும் செய்ய முடியாதுன்னு தான் அது புரிஞ்சிக்குது. நம்முடைய உணர்மனம் என்ன புரிஞ்சிக்குது, அடிமனதையோ ஆழ்மனதையோ நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா நம்முடைய இயல்பில் போய் நம்ம கையே வைக்க முடியாது. ஏன்னா நமக்கு இயல்பு என்னங்கிறது நமக்கு தெரியவே தெரியாது. வெளிப்படும் போது மட்டும்தான் நமக்கு தெரியும். இப்போ நான் பார்த்தா சாந்தமாக நான் பேசிகிட்டு இருக்கிறேன், ஏன்னா ஒருத்தர் திடீர்னு கொடுவாலில் வெட்ட வந்தால் தான் நான் யாருன்னு தெரியும். நான் இப்போ இவர் சாந்த சுரூபியாக இருக்கிறாரு அப்படின்னா என் இயல்பு அதுதான் நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க. அந்த சூழ்நிலை எனக்கே நான் எப்படி இருப்பேன்னு தெரியாது, அது வந்தால் தான் தெரியும். அப்படி நம்முடைய இயல்பில் போய் நம்ம கையை வைக்க முடியாது. ஆனால் நம்ம இயல்பில் கையே வைக்க முடியாது, நம்ம எப்படி மாற்ற முடியும்? ஆனால் நம்ம இயல்பு கணந்தோறும் மாறிட்டே இருக்குது, நமக்கு அனுபவம் ஏற்பட மாறிட்டே இருக்குது. ஒன்று பண்ணலாம், நம்ம செயலை மட்டும் நம்ம சரியாக பண்ணிகிட்டே வந்தோம்னா இயல்பு இப்படி தான் திருப்பி போட்டோம். நீங்கள் செயலை சரி பண்ண இயல்பு மாறிக்கிட்டே இருக்கும். அப்படியா? சரி. அதனால் எப்பவுமே நீங்கள் செயலை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க, சரியான செயல் செய்யணும்னு. வேறொரு பரிமாணம்ங்கிறது நமக்கு அகப்பட்ட மாதிரி தெரியலையே. அதாவது வேறொரு பரிமாணத்தில் மனம் இயங்குறதை நாம் அறிந்து கொண்ட மாதிரி தெரியலையே. இல்லை, அது நீங்கள் வேணால் வீட்டுக்கு போயிட்டு ஒரு நாள் பாருங்கள். என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, புத்தர் என்ன கண்டுபிடிச்சாருன்னா, ஆசைய துன்பத்துக்கு காரணங்கிறத அவர் கண்டுபிடிக்கல, ஆசைப்படாமல் இயங்கக்கூடிய மனசை கண்டுபிடிச்சார். புரியுதுங்களா? ஜேக்கவும் அதை கண்டுபிடிச்சாரு, ரமணரும் அதை கண்டுபிடிச்சாரு. எல்லாருமே இங்கே நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுங்கும் போது சுதந்திரமாக இயங்கக்கூடிய மனசை கண்டுபிடிச்சாங்க. இது ஒரு தேடுதல் உள்ள மனமாக இருக்குது, ஒரு போராட்டமான மனமாக இருக்குது. அது எப்படி மாறிச்சுன்னா சுதந்திர மனமாக மாறிடுச்சு. இன்னொன்று, சுதந்திர மனமாக இருக்கணுங்கிற முயற்சி கூட சுதந்திரத்துக்கு தடையானது தான். இதை தான் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். நாம் எப்படி வேணாலும் இருந்துட்டு போகணுங்கிறது தான் சரியான இதே தவிர, என் மனதை சுதந்திரமாக இயக்குவேன் அப்படிங்கிறது சுதந்திரத்துக்கு மிகப்பெரிய தடை. அப்போ எப்படி நீங்கள் நேரடியாக நீங்கள் மாற்றத்தை ஃபீல் பண்ண முடியும்? இந்த புரிதலோடு இருங்க, உங்கள் லைஃப்பில் பாருங்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் எப்படி நம்ம செயல்பட்டோம் பழசு, இப்போ எப்படி செயல்படுறோன்னு பாருங்கள். இந்த ஒரு புரிதல் மிகப்பெரிய மாற்றத்தை, ஒரு மலர்ச்சியை கொடுத்துரும். தரிசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆழ்மனதும் வெளிப்படுற இடம் உணர்மனம் தான். ஒன்றும் இல்லைங்க, நான் ரோட்டில் கால் வலி, நடக்க முடியல, முண்டி மெதுவாக நடந்துட்டு இருக்கேன். ஒருத்தர் முடியறாரு என் பின்னாடி, ஏங்க என்னால் நடக்க முடியல, எங்க வெறிநே ஒன்று வருது, கடிக்குது, அந்த வெறிநே ஒன்று வந்துட்டு இருக்குது, இது கடிச்சிச்சுன்னா நீங்கள் அவுட்டு, துரத்திக்கிட்டு வருதுங்க, நானே நீங்கள் எப்படியோ எஸ்கேப் பண்ணி ஒளிஞ்சிக்கிறாரு. அப்போ தான் திருப்பி பயங்கர வெறியோடு வருது. இது கால் எங்கே போச்சுன்னு தெரியல, வேகமாக போய் ஒரு 5 அடி செவுத்துல கையை ஊனி எகறாரு. அவர் போய் பேட்டி எடுக்கிறாங்க. இந்த 5 அடி உயரத்தை
எந்த விசை கொண்டு எந்த ஆங்கிளில் நீங்கள் புஷ் பண்ணி எகிரினீர்கள் அப்படி கேட்டால், ஏங்க இந்த சயின்ஸ்லாம் எனக்கு தெரியாதுங்க, என்னங்க குழப்பறீங்க? அது துரத்துச்சு, நான் எப்படி வந்தேனே தெரியல, எப்படி எகிரி குச்சினே தெரியலம்பாங்க. இது ஆழ்மனத்தின் வேலை. அது வந்து சொல்லிட்டுலாம் செய்யாது, அவர் அது வெளிப்படும். நீங்கள் அப்போ போய் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி 5 அடி உயரத்தை நாம் இத்தனை விசையோடு இந்த ஆங்கிளில் கை ஊனினால் காலை இப்படி தூக்கி எகர முடியும்னா ஆராய்ச்சி பண்ணி நடக்காது. அவர் எப்படி நடந்துச்சுன்னே தெரியாது, அந்த கால்வெளி எங்கே போச்சுன்னு தெரியாது. அப்புறம்லாம் வந்துடும் வச்சுங்க, அது வேறு விஷயம். இதுதான் ஆழ்மனதினுடைய வேலை. இந்த சம்பவம் நடந்த பிறகு மறுபடியும் 4 பேரை கூட்டு போய் நம்ம இது பண்ணுறதுக்காக நான் இதெல்லாம் தவணைன்னு சொல்லி செயற்கையாக செஞ்சோம்னா காலு சுருக்கி. ஆமாம், இது தானாக நடக்கக்கூடிய விஷயம். அதனால் வந்து நம்மகிட்ட இருக்கிறது உணர்மனம் மட்டும்தான். என்ன நீங்கள் வந்து நான் ஆழ்மனதை மாற்றுறேன், சில பேர் ஆழ்மனதை மாற்றலாம், இயல்பை மாற்றலாம் சொல்லி பல லட்சத்தை கறந்துருக்காங்க. ஏமாந்துடாதீங்க. உங்களை ஆழ்மனதை உங்களுடைய இதை மாற்ற சாஃப்ட்வேரே நாங்கள் சேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு கூட்டி போய் உண்டை காலி பண்ணியிருக்காங்க. அப்படி காலி பண்ணவங்க அதுக்கப்புறம் இங்கே வந்து இங்கே ஃபீஸ் என்னால் கொடுக்க முடியலைங்க அப்படின்னாங்க. இல்லை ஃப்ரீயாகவே வா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக வந்து ஆல்ஃபா பீட்டா இல்லை நம்முடைய தீட்டா டெல்டாவா, அது ஒரு அலைவரிசை இருக்கு இல்லைங்களா? இது எப்படி எந்த அலைவரிசை வேணாலும் மனசு இருந்துட்டு போட்டோம், நமக்கு அங்கே வேலை இல்லைன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா அது தேவையான அலைவரிசைக்கு அது வந்துடும். நம்ம அலைவரிசையை மாற்றி மனதை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ஃப்ரீயாக விட்டீங்கன்னா இறைவன் கையில் ஒப்படைச்சிங்க அலைவரிசையை. உங்களுக்கு தேவையான அலைவரிசை இறைவன் வந்து அது இயற்கையை மாற்றிடும். எங்க ஆமாம், நீங்கள் விட்டுட்டீங்கன்னா இயற்கையை பார்த்துக்கும். ஒன்றும் இல்லை, நம்ம பைக்கில் போகிறோம் 30 40 50 100 போகும்போது முள்ளு ஸ்பீடோமீட்டர் 100 காட்டுது. இதை பார்த்துட்டு அவர் தப்பாக நினச்சிட்டார், உட்காந்துட்டு ஸ்பீடோமீட்டர் நோத்தி பார்க்குறாரு. 100 வந்தால் வண்டி வேகமாக போகுமான்னு. நடக்குமா? நீங்கள் சரியான செயலை செய்யுங்க, உள்ளே வந்து ஒன்றும் பண்ண முடியாது, விட்டுருங்க. அந்த அலைவரிசை அது பார்த்துக்கும். ஆமாம், அந்த ஆராய்ச்சி நமக்கு தேவை. ஓகேங்களா? சரணாகதி தான் நம்ம சொல்கிறோம், அகச்சரணாகதி தான் நம்ம சொல்கிறோம். ஆமாம் ஆமாம். இப்போ அனுபவம் ஆகுது இல்லைங்களா உங்களுக்கு? உங்கள் அறிவுக்கு ஒரு புரிதல் ஏற்படுது இல்லை சார்? உங்கள் அறிவுக்கு ஒரு புரிதல் ஏற்படுது இல்லையா? இப்போ என்ன புரிதல் ஏற்படுது? அகத்தில் ஒரு வேலையும் இல்லை, அறிவை வச்சு அங்கே ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற புரிதல் ஏற்படுது இல்லை, உங்களுக்குள்ளே ரெக்கார்ட் ஆகிடுது. அவ்வளோதான். இப்போ இதை கூட நம்ம ஞாபகம் வச்சுக்கணுமா, இந்த புரிதலை மறந்துடாமல் இருக்கணுமா அப்படிங்கிற முயற்சி கூட தேவையில்லை. இது ஐயாவுடைய புரிதலில் பயங்கர ஈஸியானது என்ன தெரியுங்களா? ஒரு வேலையும் இல்லைன்னு சொன்னார்ல, இந்த புரிதலை ஞாபகம் வச்சுக்க வேண்டிய வேலை கூட இல்லைங்க. புரிதலை ஞாபகம் வச்சுக்கணுங்கிறது கூட ஒரு மிகப்பெரிய முயற்சி தான். புரிஞ்சது தான். நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா புரிஞ்சது தான். இதை வந்து புரிதலை மெமரி வச்சுக்கணும் ஒன்றும் இல்லைங்க. இது பழக்கத்தின் காரணமாக நீங்கள் தப்பு பண்ணலாம். அதையும் கூட என்ன பண்ணுறோம், உங்களை அறியாமல் நடந்தது ஏற்றுங்க, அதுவும் ஒன்றும் தப்பு இல்லை அப்படிங்கிறோம். ஒன்றும் இல்லைங்க, உங்கள் பெட்ரூம் போகிறீங்க, உங்கள் வீட்டில் இருக்குது, லெஃப்ட் சைடு சுவிட்ச் இருக்குது, உங்கள் அணிச்சு செய்யலாம், கை போனால் லெஃப்ட்டில் கை போகும். டக்குன்னு சுவிட்ச் போட்டு டெய்லி ஒரு 5 வருஷம் அந்த வீட்டில் குடிக்கிறீங்க, லெஃப்ட்டில் சுவிட்ச் போகுது. ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு வேறு வழி இல்லாமல் லெஃப்ட் இருக்கிற சுவிட்சை வந்து ரைட்டில் மாற்றிட்டாங்க. ஓகேங்களா? இங்கே சுவிட்ச் வைக்க வேணாம்னு மாற்றிட்டீங்க. இப்போ நீங்கள் போகும்போது கை இங்கே போகும். போன கணத்தில் என்ன தெரியும், இங்கே சுவிட்ச் இல்லைன்னு தெரிஞ்சுன்னா கை இங்கே போயிடுமா? ஒரு 5 நாளைக்கு கூட மாற்றுங்க, 6வது நாள் கை என்ன ஆகிடும், அடுத்தது இங்கே போயிடும். நாம் அதுக்குன்னு உட்காந்துட்டு எங்கள் வீட்டில் பெட்ரூமில் இடது பக்கம் இருந்த சுவிட்சை வலது பக்கமாக மாற்றிவிட்டோம் எழுதி சங்கரப்படுத்துக்கணுமா? இல்லை மெமரி பண்ணணுமா? இப்போ நீங்கள் மனசை எதிர்த்து ஒன்றும் பண்ண தேவையில்ல, ஒன்றும் வேலை இல்லைன்னு சொல்லிட்டோம். பழக்கத்தினால என்ன பண்ணுறீங்க, ஏன் எனக்கு இந்த மாதிரி தாட் வந்துச்சுன்னு யோசிக்கிறீங்க. அது பழக்கத்தினால வந்தது, கொஞ்ச நேரத்தில் தெரியும், அதான் ஒன்றும் பண்ண முடியாது, அதான் தெரிஞ்சுக்கிட்டுமே, ஸோ ஓகே விட்டு வேலையை பாருங்க. அது ஒரு ஏன் நம்ம இப்படி போனங்கிற கில்ட்டு கூட வேணாம், தெரிஞ்சு விட்டு வேலையை பாருங்கள், அவ்வளோதான். ஓப்பனாக சொல்கிறேங்க, ஒரு வேலையும் செய்ய வேணாங்கிறது ஐயாவோட இதில் வந்து இதுக்கு மேலே சொல்லவே முடியாதுங்க. காந்தத்துக்கு கீழே ஒரு 50 ஊக்கு நம்ம 50 ஊக்கு அப்படியே ஒன்றோட ஒட்ட வச்சுக்கோம். இப்போ இவ்வளோ நாளாக நாங்கள் என்ன பண்ணிக்கிட்டோம்னா ஒரு 5 ஊக்கை எடுத்து போடு,
ஒரு மாதம் கழிச்சு வா, இன்னொரு 5 புக்கு எடுத்து போடு, இன்னொரு மாதம் கழிச்சு தான் பேசிக்கிட்டு இருக்கோம். முதல் புக்கு எடுத்தால் 49 புக்கு கீழே வருது. இது ஐயா இந்த உதாரணம் சொன்னார் பார்த்தீங்களா, இதுக்கு ரொம்ப பொருத்தமான உதாரணத்தை ஐயாவும் சொல்லியிருக்காரு. நீங்கள் ஞானமலர் புக்கு படிச்சீங்கன்னா தெரியும். இந்த ஒரு புரிதல் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த சொட்டர் பின்னுவாங்கள்ல, சொட்டர் பார்த்தீங்கன்னா கை தனியாக கால் உடம்பு தனியாக இருக்காது, அது ஒன்றா தான் பின்னிருப்பாங்க. ஒரு நூலை பிடிச்சி இழுத்துட்டிங்கன்னா என்ன ஆகும்னா ஒட்டுமொத்த சொட்டருமே கலைஞ்சிடும். இந்த ஒரு புரிதல் உங்களுக்குள்ளே வந்துச்சுன்னா ஒட்டுமொத்த நம்முடைய எத்தனை சுமை இவ்வளோ நாளாக மனசில் வச்சுருந்தோமோ, எத்தனை பொதிகளை சேர்த்து வச்சோமோ எல்லாமே என்ன ஆகிடும், காணாமல் போயிடும். பாரதியார் பாட்டு ஒன்று பார்த்தீங்களா, அக்னி குஞ்சொன்று கண்டேன் அங்கு ஒரு பொந்திடை காற்றிடை. அங்கே ஒரு சின்ன நெருப்பு ஒரு சின்ன இடத்த வச்சா என்ன ஆகும், டோட்டலாக அந்த காற்றையே அழிச்சிடும். இந்த நெருப்பில் வந்து மூப்பு குஞ்சுன்னு சொல்ல முடியுமா? நெருப்பு நெருப்பு தான். இந்த புரிதல் சின்ன புரிதல், இது சாதாரண புரிதல் சொல்ல முடியுமா? நெருப்பு மாதிரி இது புதுசு, இது உள்ளே போட்டுட்டோம்னா அது பார்த்துக்கும். இதுதான் சரணாகதி. எனக்கு வந்து என்னன்னா, ஐயா எப்படி இவ்வளோ பதில்கள் சொல்கிறாருன்னு யோசிப்பேன். இந்த புரிதல் ஏற்பட்டு என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, என்ன பதில் ஏற்றது வருதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு நீங்கள் கேள்வி கேட்கும்போது தான் எனக்கு அதுக்கான பதிலே எனக்கு வருது. நம்ம புரிஞ்சுக்கிட்டதுனால அந்த பதில்கள் வந்து அப்படி தான் வருது. இந்த ஒரு புரிதல் மிக 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 ஒரு புனிதமான மனித குலத்தையே மாற்றக்கூடிய மாபெரும் சக்தி வாய்ந்தது. நீங்கள் இறைவனோடு சரணாகதி அடையும் போது இதுக்கு மேலே நமக்கு ஒரு உயர்ந்த இடத்துல நீங்கள் உள்ளத்தை வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. இது ஒன்றே போதுமானது. நம்முடைய இந்த ஜென்மம் இல்லை, ஐயா சொல்கிறார், இன்னும் எத்தனை பிறவிகள் எடுத்தாலுமே நீங்கள் எப்படி வேணாலும் டிசைன் பண்ணிக்கலாம். ஸ்ரீ பகவத் ஐயா அவர்களின் 3 நாள் ஞான முகாம் டிசம்பர் மாதத்தில் நடைபெற உள்ளது. நாள் 27/12/2024 வெள்ளிக்கிழமை காலை 8 மணி முதல் 29/12/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3 மணி வரை நடைபெறுகிறது. இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன, மனம் புத்தி என்றால் என்ன, ஆன்மீகம், கர்மா, தியானம், ஞானம், முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படுகிறது. இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைனில் பதிவு செய்ய www.sreebhagavat.com பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் தொலைபேசி எண்ணில் பதிவு செய்து கொள்ளுங்கள். 9992219065 முன்பதிவு செய்து உங்கள் வருகையை உறுதி செய்து கொள்ளுங்கள்.